ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டாக்கீஸ் அண்ட் டாசஸ். எஸ், நம்ம எண்ட் கேமுக்கு வந்தாச்சு. ஐபிஎல் ஃபினாலே, எஸ் கிராண்ட் ஃபினாலே, ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப். இது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டிலாக இருக்கும். லாஸ்ட் பேட்டில் அவர் ஸ்ரேயஸ் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து பேட்டில் தான் தோத்துருக்கோம், வாரில் இன்னும் தோக்கல. ஸோ இது மாதிரி ஒரு ஹீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் போயிருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போகுது. நிறைய கேமுங்கிற தாண்டி மேட்ச் அப்ஸ் நிறையவே இருக்க போகுது. ஸ்ரேயஸ் ஐயர் வெர்சஸ் ஹேசல்வுட், இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயரோட ஆவரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் பாக்குறப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா 2.5 தான் கிட்டத்தட்ட அவர் ஆவரேஜ் இருக்கு. ஹேசல்வுட் 4 வாட்டி கிட்ட எடுத்திருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ரொம்ப டஃபா தான் இருக்கும். பட் ரீசெண்ட் ட்ராக் இந்த அகமதாபாத் பிச் பாக்குறவங்க நல்ல பேட்டிங் டெக்கா இருந்திருக்கு. ஸோ நல்லா சேஸும் பண்ண முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பெட்டரா ஆகிற மாதிரி விக்கெட். அண்ட் இன்னொன்று பெரிய அப்டேட் இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன், என்ன அப்டேட்னா மழை ரெயின் ஃபோர்காஸ்டும் போட்டிருக்கு. ஸோ இது செகண்ட் பேட்டிங் ஆடும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக பால் ஸ்டிக்கின் ஆகும், நல்லா உள்ள வரும், பேட்டுக்கு ஆள் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் சேஸ்ன்ற மாதிரி தோணுது. ஸோ வந்து நிறைய சேலஞ்சிங்கான ஃபேக்டர்ஸும் இருக்கு. ஸோ ப்ரெஷரு, ஃபைனல் கேமு, ஸோ இது மாதிரி பிக் பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ வீரா, அப் டு யூ. நெக்ஸ்ட் உங்களோட கருத்து சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் வேற சொல்லியிருக்காங்க, மழை வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ மேபி வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தா குவாலிஃபை டூர்ஸ் நடந்த மாதிரி தான் நடக்கும்ன்ற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து டாஸ் போட்டுருவாங்க, அப்புறம் டிலே ஆகும் ரெயின் வந்துட்டு, அப்புறம் அதை 2 hours வெயிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். பட் இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா பிக் மேட்சா இருக்கும். என்னன்னா பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி வந்து 4 days வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து அதே இது பஞ்சாப்க்கு 40 hours தான் டைம் இருக்கு. ஸோ அதில் அவங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்களா இல்லை வந்துட்டு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கும்போது பஞ்சாப் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஆனால் ஆர்சிபி வந்து 4 days ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு பிக் நியூஸ் என்னன்னா, பில் சால்ட் அவருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஸோ வந்து போயிட்டு திரும்பி இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 3 AM வந்து டீம் கூட அகமதாபாத்ல ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அது ஒரு அப்டேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் பத்தி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வந்த டாஸ் போல் ஃபர்ஸ்ட் தான். சேசிங் போன மேட்ச் தெரியும், டாஸ் ஜெயிச்சாரு, போல் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. 206 அடிக்கவும் அடிச்சாங்க பஞ்சாப். ஸோ அப்படிங்கும் போது ஸ்ரேயஸ் ஐயர் ரவுடி ஐயரா மாறினார் போன மேட்ச். ஸோ அதுக்கு அந்த ஃபார்ம் வந்து கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்றத நீங்க மேட்ச்ல பொறுத்து இருந்தா பார்க்கணும். அப்படி அந்த ஒரு இது. நெக்ஸ்ட் இன்னைக்கு நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு விராட் 18th சீசன், விராட் கோலி ஜெர்சி நம்பர் 18 அப்படி இன்னைக்கு டே வந்து ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே 3, மந்த் 6 9, அப்புறம் வந்து 2025 ஆட் பண்ணா 9 பிளஸ் அது ஒரு 18. ஸோ இந்த மாதிரி மீம்ஸ் தான் நிறைய வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நிறைய மேட்சப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப், அதாவது ஃபர்ஸ்ட் கப் ஒரு நியூ டீம் அடிக்க போறாங்க அப்படின்றது ஒரு பிக் அப்டேட். ஸோ யார் அடிச்சாலும் ஹாப்பி தான். பட் நான் என்னோட சப்போர்ட் பஞ்சாப் தான் சொல்ல போறேன். ஸ்ரீராம், உங்களோட தாட்? ஆடிங் டு தட், என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் சொன்னாரு ரீசெண்டா பஞ்சாப் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் தான் இருக்கு, 40 hours தான் இருக்கு, டைம் இன்டர்வல் கம்மி. அது அவங்களோட அட்வான்டேஜ் சைட் பாத்தீங்கன்னா அகமதாபாத் இப்பதான் ஆட்டு வந்திருக்காங்க. ஸோ தே நோ த கண்டிஷன்ஸ் ஈவன் மோர் பெட்டர். கண்டிஷன்ஸ் இவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும்போது ஆர்சிபிக்கு அந்த டிராவல் ரெஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபேர் அட்வான்டேஜ் தான் இருக்கு இந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்க. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கோலி அவரோட ரெக்கார்டு இந்த அகமதாபாத்ல பெருசா வின்னிங் சைட்ல இருந்தது கிடையாதுங்க. எலிமினேட்டர்ல தோத்துருக்காரு, ஆர்ஆரோட குவாலிஃபயர் 2ல தோத்துருக்காரு ஆர்ஆரோட திரும்பவும். அண்ட் தென் உங்களுக்கே தெரியும் 2023 பேட் கமின்ஸ் என்ன பண்ணிட்டு போனாருன்னு இதே அகமதாபாத்ல. அப்பயும் கோலி தான் இருந்தார் பார்ட் ஆஃப் த டீம்ல. ஸோ அந்த மாதிரி சில நெகட்டிவ் ஷேர்ஸும் இருந்திருக்கு. பட் ஆனா ஐ ஸ்டில் ஃபீல் திஸ் இஸ் ஒன் லாஸ்ட் சான்ஸ் ஃபார் ஈசாலா கப் நமதே. ஏன்னா இப்போ சில விஷுவல்ஸ் எல்லாம் பாக்குற கிரவுண்ட் வெளில பிச்சுக்குதுங்க, பயங்கரமா இருக்கு, விஷுவல்ஸ் எல்லாம் செமையா இருக்கு. ஸோ வந்துட்டு ஐ ஃபீல் ஆர்சிபி ஹாஸ் a குட் எட்ஜ் ஓவர் பஞ்சாப். ஏன்னா ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸும் நல்லா இருந்திருக்கு. அண்ட் 6 o'clock பார்த்தீங்கன்னா சங்கர் மகாதேவன் ஷோஸ்லாம் பண்ணுறாங்க. அதுவும் நல்ல ஸ்டன்னிங் விஷுவல்ஸ்லாம் வரும் கொஞ்சம் நேரத்துக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வீடியோ போட்டு வரத்துக்கும் வந்திருக்கும், உங்களுக்கு விஷுவல்ஸ்லாம் வந்திருக்கும். அது ப்ளஸ் ஆனால் சல்யூட் டு அவர் ஆர்மிங்க, அதுவும் வந்துட்டு நல்ல ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ஜெய் ஹிந்த். ஸோ மேட்ச் பார்ப்போம். ஐ கோ ஃபார் ஆர்சிபி. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ.